இன்னைக்கு உலக அரசியல் ஒரு முக்கியமான மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள். இவரை பற்றி ஏன் இப்போ பேசணும்ன கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ஏப்ரல் 2026 இவர் கொடுத்த ஒரு பேட்டி உலக நாடுகளையே, குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான மேற்கத்திய நாடுகளையே ஆடி போக வச்சிருக்கு. ஜனநாயகம் என்பது நமக்கு செட் ஆகாது, அது நம்மளை கொள்ளுதுன்னு ஓப்பனாக பேசியிருக்கார். இவர் நிஜமாகவே மக்களுக்கான தலைவரா, இல்லை இவரை ஏன் உலகம் ஒரு சர்வாதியாக பார்க்குது, அதாவது மேற்குலக நாடுகள் ஏன் சர்வாதிகாரி என்று சொல்கிறார்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். 2022 புருக்குன பசோவில் ஒரு இராணுவ புரட்சியானது நடக்குது. அப்போ வரும் 34 வயசு இளைஞராக உள்ள வந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள். அவர் வந்த உடனேயே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? வருஷ கணக்காக ஆப்பிரிக்கா மண்ணில் முகாமிட்டிருந்த பிரெஞ்சு இராணுவம், பிரான்சினுடைய இராணுவத்தை வெளியேற சொல்லி துரத்தி அடிச்சிருந்தார். எங்கள் நாட்டை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்கன்னு அவர் சொன்ன துணிச்சலான கருத்து தான் இன்னைக்கு ஆப்பிரிக்க இளைஞர்கள் மத்தியில் அவரை ஒரு ஹீரோவா மாற்றி இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற விலை மதிப்பு இருக்கிற தங்கம், வைரம், யுரேனியம் 30% வளங்கள் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கு. ஆனா ஏன் ஆப்பிரிக்கா இன்னும் ஏழ்மையா இருக்குன்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ட்ரோரே அவர்கள் ஏன் ஹீரோன்னு உங்களுக்கு புரியும். நாங்கள் புருக்குன பசுவியை எடுத்து பார்ப்போம். இது ஆப்பிரிக்காவோட 4வது பெரிய தங்க உற்பத்தி செய்கிற நாடு. ஆனா பல வருஷமா இங்க இருக்கிற சுரங்கங்களை கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கத்திய கம்பெனிகள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க லாபத்தை, அதாவது இந்த தங்க சுரங்கங்கள் மூலம் வருகின்ற லாபத்தை அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிடுகிறார்கள். இதனால புருக்குன பசவுல இருக்கிற மக்களுக்கு கிடைச்சது வெறும் தூசி மட்டும்தான். ட்ரோரே அவர்கள் பதவிக்கு வந்த உடனேயே ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கார். நம்ம மண்ணில் விளையிற தங்கத்துக்கு நாம ஏன் மற்றவங்க கிட்ட கையேந்தனம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்க. 2026 ட்ரோரே அவர்கள் எடுத்த முடிவுதான் ரிசோர்ஸ் நேஷனலிசம். அதாவது முக்கியமா 2-3 தங்க சுரங்கங்களை அரசாங்கமே நேரடியாக எடுத்துக்கும் என்பதை அறிவிச்சிருக்கார். இதுக்காக கிட்டத்தட்ட $80 மில்லியன் தொகையை ஒதுக்கி இருக்கார். அந்த சுரங்கங்களை தேசியமயமாக்குறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு உலக வங்கி, அதாவது வேர்ல்டு பேங்க் இல்லாமல், IMF உதவி இல்லாமல் ஒரு சின்ன நாடு இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்குதுன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு இது விடுக்கப்பட்ட நேரடியான ஒரு சவாலாக தான் பார்க்கப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இவ்வளவு நாள இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் வரி சலுகை அப்படிங்கிற பேரில் நாட்டுக்கு வர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாவை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சுரங்கங்களில் அரசாங்கத்தோட பங்களை 5% அதிகப்படுத்தி இருக்கார். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுத்திருந்த அந்த ரகசிய வரி சலுகைகளை ரத்து பண்ணியிருக்கார். தங்கத்தை அப்படியே வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, இங்கேயே சுத்திகரிப்பு ஆலைகளை ஆரம்பித்து வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கட்டளையை போட்டிருக்கார். இதனால இன்னைக்கு புருக்குன பசவுல புதுசா தொழிற்சாலைகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. தனி ஆளா போராடினா நசுக்கிடுவாங்க என்பது ட்ரோரே அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் தன்னுடைய அண்டை நாடுகளான மாலி, நைஜர் இந்த நாடுகளோடு இணைந்து AES, அதாவது அலியன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு சுரங்க நிறுவனம் மற்றும் ஒரு பிராந்திய வங்கியை, அதாவது ரீஜனல் பேங்கை உருவாக்க போறாங்க. இதனால இனிமே டாலரோ இல்லை மேற்கத்திய நாடுகளோட பணமோ தேவையில்லை. அவங்க நாட்டு வளங்களை வச்சு அவங்க பொருளாதாரத்தை உயர்த்த போறார்கள். இதுதான் மேற்கத்திய நாடுகளை இன்னைக்கு நடுங்க வைக்குது. அவங்க வளங்களை அவங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சா மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கம் முடிவுக்கு வந்துடும் இல்லையா? இதனாலதான் மேற்கத்திய நாடுகள் இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி இந்த நாடுகளை தீவிரவாத நாடுகள், சர்வதேச நாடுகள் என்று சொல்லி முத்திரை குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு பக்கம் மேற்குலக நாடுகளால இவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. 2026 ஜனவரியில எல்லா அரசியல் கட்சிகளையும் தடை பண்ணிட்டார். அதாவது இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தடை பண்ணிட்டார். தேர்தலை நடத்தாம தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கார். இதனால இவரை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ராஹிம் ட்ரோரே அவர்களோட வாதம் வேறையா இருக்கு. பசியும் பயங்கரவாதமும் இருக்கிற நாட்டுல தேர்தலை நடத்தி என்ன பிரயோசனம்? முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், அப்புறம் தான் ஓட்டு வேணும்னு சொல்லியிருக்கார். ஆச்சரியம் என்னண்டா, புருக்குன பசவுல இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் பலரும் இவருக்கு தான், அதாவது இப்ராஹிம் ட்ரோரே அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. விவசாயம் வளர்ந்திருக்கு, பயங்கரவாதம் குறைஞ்சிருக்குன்னு அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இதனாலேயும் இப்ராஹிம் ட்ரோரே அவர்களுக்கான சப்போர்ட் ஆனது அதிகமாக மாறி இருக்கு. கடைசியாக உண்மை மட்டும் தான் சொல்ல நினைக்கிறேன். இப்ராஹிம் ட்ரோரே அவர்கள் சரிதானா இல்லையாங்கிறது நீங்க பார்க்குற பார்வையில தான் இருக்கு.
மேற்குலக நாடுகளோட பார்வையில் பார்த்தால் இப்ராஹிம் ட்ரோரி அவர்கள் சர்வாதிகாரி. அவர் மேற்குலக நாடுகளுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் விரட்டி அடிக்கிறார் என்ற மாதிரி மேற்குலக நாடுகள் இப்ராஹிம் ட்ரோரி அவர்கள் சர்வாதிகாரி என்று சொல்வார்கள். அதுவே புர்கினா ஃபசோவில் இருக்கிற மக்கள் பார்வையில் இருந்து பார்த்தா தங்களுடைய நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கும் தீவிரவாத தாக்குதலை தடுப்பதற்கும் அதே நேரத்தில் வேலையில்லா நபர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தங்களுடைய நாட்டை எந்த ஒரு நாட்டுக்கும் அடிமையாக செய்யப்படாமல் சுதந்திரமாக செய்யப்பட வைப்பதற்கும் இப்ராஹிம் ட்ரோரி அவர்கள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கார். அவருக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் என்றுதான் புர்கினா ஃபசோவில் இருக்கிற மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆப்பிரிக்கா இனிமே யாருக்கும் அடிமை இல்லைங்கிறதை உலகத்துக்கு உறக்க சொல்லியிருக்கிறார்கள். மாலி, நைஜர் மாதிரியான நாடுகளும் இப்ராஹிம் ட்ரோரி அவர்களோட சேர்ந்து இப்போ ஒரு தனி கூட்டமைப்பாக மாறியிருக்காங்க. இது ஆப்பிரிக்காவோட புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். வரலாறு இவரை எப்படி பார்க்க போதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஆப்பிரிக்காவோட சிங்கம்னு இவரை அங்கே இருக்கிறவங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்ராஹிம் ட்ரோரி அவர்கள் செய்கிறது சரியா அல்லது மேற்குலக நாடுகளோட பேச்சு அவர் கேட்டுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடக்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.